ஃப்ரெண்டோட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சு விஜய் அவர்கள் அரசியல் பிரவேசத்துல வந்து கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட், கரூர் சம்பவம். ஆனா இந்த சம்பவத்தினால இப்போ தமிழக வெற்றி கழகம் ரொம்பவே பின்தங்கி இருக்கிறாங்க அரசியல் வட்டாரத்துல அப்படின்ற ஒரு கருத்து ரொம்பவே போயிட்டு இருக்கு. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. என்னன்னா ஒரு முறையான அரசியல் வகைப்படுத்தப்படல. விஜய் அவர்களும் சரி, தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் சரி, சரியான ஒரு அரசியல் வகைப்படுத்தப்படல அப்படின்ற ஒரு பேச்சு இப்போ நிலவிட்டு தான் இருக்கு. தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் இப்போ கூட ரசிகர் மனப்பான்மையில தான் இருக்கிறாங்களே கண்டி, இன்னும் அவர்கள் தொண்டர்கள் அப்படின்ற நிலைமையில கூட வரல அப்படின்ற கருத்தும் இங்க நிலவிதான் இருக்குது. விஜய் அவர்கள் ஒரு சிலரை மட்டும் வைத்துக்கொண்டு அரசியல்ல இடம் பெற்றலாம், சிஎம் ஆயிரலாம் அப்படின்னு கனவு காண்றாரு அப்படின்ற ஒரு தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. ஜான் ஆரோக்கியசாமி, புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா போன்றவர்களை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டை நம்ம கட்டமைச்சிடலாம், தமிழ்நாட்டுல நம்ம ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கட்சியா பலம் வந்துடலாம் அப்படின்னு கனவு கோட்டை காண்றாரு. உண்மையிலேயே அவருக்கு ஒரு நல்ல அரசியல் ஆலோசகர் தேவைப்படுறாரு அப்படின்ற ஒரு கருத்தும் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா நீங்க அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அனுபவம் மிக்கவர்கள் இங்க இருக்கணும் அப்படின்னா, நீங்க புசி ஆனந்த் ஒரு எம்எல்ஏவா இருக்கலாம், ஆனா பாண்டிச்சேரியில அவர் எம்எல்ஏவா இருந்து யாரோனா இருக்கலாம். இப்போ பாண்டிச்சேரியில அவர் எம்எல்ஏவா இருந்ததுக்கு தமிழ்நாட்டுல நீங்க ஏத்தீங்கன்னா எதோட ஒப்பிடலைன்னா கவுன்சிலர் அதோட தான் ஒப்பிட முடியும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் அவருக்கு நாலேஜ் இல்ல. ஆனா அவரை வைத்துக்கொண்டு இங்க அரசியலை சாதிச்சிடலாம், இடம் பிடிச்சிடலாம், தனக்குன்னு ஒரு தனி பெரும்பான்மையை இங்க நிரூபிச்சு காட்டலாம் அப்படின்னு விஜய் அவர்கள் கனவு கோட்டை காண்றாரு அப்படின்னு இங்க பேசப்பட்டிருக்கு. அப்போ யார் இவரை அரசியல் வகைப்படுத்த முடியும் அப்படின்னா யாருக்கிட்டையும் போக வேணாம் சார். இப்போ நீங்க உதாரணத்துக்கு எம்ஜிஆர் எடுத்துட்டீங்கன்னா, எம்ஜிஆர் திமுக இருந்து வரும்பொழுதே ஒரு பெரும் படையோட வந்தாரு. அப்போ கரண்ட் எம்எல்ஏவா இருந்தவங்க, அரசியல்ல பழந்தின்னு கொட்டை போட்டவங்க எல்லாம் எம்ஜிஆர் கூடயே வந்தாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆலோசனைகளை கேட்டாரு. கூட இருக்கிறவங்க பேச்ச கேட்க மாட்டேன் அப்படின்னு இல்ல, அவங்கவுங்க கருத்தை சொன்னாங்க, அதை எல்லாத்தையும் உள்வாங்கின்னு எம்ஜிஆர் பிரதிபலிச்சாரு அப்படின்னு இங்க பேசப்பட்ட ஒரு பொருளா தான் இருக்குது. ஆனா விஜய் அவர்கள் அப்படி எடுத்துக்கல. ஜான் ஆரோக்கியசாமி தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி வைத்துக்கொண்டு மட்டும் இங்க தேர்தலை சந்திச்சு ஜெயிச்சிட முடியுமா? புசி ஆனந்த் அவரு ஒரு அறகுறையா இருக்கிறாரு, அவரை கொஞ்சம் வச்சுக்கொண்டு நீங்க வந்து தேர்தலை வெற்றி போடமான, அரசியலே என்னன்னு தெரியாத ஆதவ் அர்ஜுனா இவரை வைத்துக்கொண்டு மட்டும் நீங்க கவர் பண்ண முடியுமா அப்படின்னா அது முடியவே முடியாது. அப்போ விஜய்க்கு ஒரு நல்ல ஆலோசகர் தேவைப்படுது. யாருமே தேட வேண்டாம். தன்னுடைய அப்பா எஸ்சிஎஸ்சியை மட்டும் வச்சு கொண்டாருன்னா விஜய் அவர்கள் இன்னைக்கு வேற மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எஸ்சிஎஸ்சி அவர்கள் பார்க்காத அரசியலா, அவருக்கு தெரியாத அரசியலா, அவர் யார் யார் கூட ஜெயலலிதா கூட பழகி இருக்காரு, கலைஞர் கூட பழகி இருக்காரு, எல்லா அரசியலும் அவருக்கு தெரியும். சினிமாவில இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒரு டாப் மோஸ்ட் ஹீரோவா இருக்கிறாரு அப்படின்னா எஸ் ஏ சந்திரசேகரனாலதான். எஸ் ஏ சந்திரசேகரன் ஒரு மகனை ஹீரோவா, அதாவது டாப் ஹீரோவா கொண்டு வந்த தெரிஞ்சவருக்கு அரசியல்லையும் அவர் என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். அந்த பிளானு, அந்த ஆலோசனை எல்லாமே எஸ்ஐசி கிட்ட இருக்கு. ஆனா விஜய் அவர்கள் எஸ்சிஎஸ்சி அவாய்ட் பண்றாரு. இவ்வளவு ஏங்க விஜய் அவர்கள் ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமா மாத்தினாரு. அதுல முழு மூச்சு பங்கு யாருக்கு உண்டுன்னா எஸ் ஏ சந்திரசேகரனுக்கு உண்டு. அது மாத்திரம் இல்லாம எஸ் ஏ சந்திரசேகர் அந்த விஜய் மக்கள் இயக்கத்தை கட்சியா பதிவு பண்ணும்போது அதை எதிர்த்தார் விஜய் அவர்கள். வேண்டாம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வேணாம். ஏன்னா அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா 2 பேருக்கு கொஞ்சம் முரண்பாடு ஏற்பட்டு 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. ஆனா இப்போ விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. ஆரம்பிக்கும் பொழுதே தன்னுடைய தகப்பனாரை கூட வைத்து கொண்டிருந்தால் இன்னைக்கு விஜய் வந்து வேற மாதிரி பாரு. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு ஒரு சிக்கல்ல மாட்டி இருக்குல்ல, இந்த சிக்கல்ல இருந்து எப்படி மீளணும், இந்த சிக்கல்ல இருந்து எப்படி இவரை காப்பாற்றணும் அப்படின்றதெல்லாம் எஸ்ஏசி கொடுத்திருப்பாரு. ஆனா இது வரைக்கும் எஸ்ஏசி அவரை கான்டாக்ட் பண்ணவே இல்லை. எஸ்ஏசி கிட்ட அவர் ஆலோசனை கேட்டார்னா நிச்சயமா விஜய் அவர்களை எப்படி இந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு தான் இங்க அவர் சொல்லியிருப்பாரு, யோசிச்சிருப்பார். ஆனா புசி ஆனந்த் உள்ள வரணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய அப்பாவை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு விஜய் அவர்கள், புசி ஆனந்த் பேச்சை கேட்டுக்கிட்டு அப்படின்னு இங்க ஒரு பேச்சு இருக்கு. இவ்வளவு ஏங்க பிடி செல்வகுமார் விஜயோடைய பிஆர்ஓ இருந்தவர், எஸ்எஸ்சிக்கு அவர் தான் பிஆர்ஓ, அவரையும் என்ன பண்ணாங்க ரசிகர் மன்றத்துல இருக்கும்போது அவர் தான் பார்த்துட்டு இருந்தார். ஆனா புசி ஆனந்த் உள்ள வரும்பொழுது எல்லாரையும் ஓரம் கட்டிட்டார். தன்னுடைய அப்பாவை, தன்னுடைய மேனேஜரை எல்லாரையும் ஓரம் கட்டிட்டார். விஜய் அவர்களை தனியா பிரிச்சு கொண்டு வந்தார். இன்னைக்கு
விஜய் சிக்கி சின்னாபினமா போறாரு. இன்னைக்கு அவரு கூட யாருமே இல்ல. இந்த கரூர் சம்பவத்துல எல்லாருமே தலைமறைவு, ஓடி போய் ஒளிஞ்சிட்டாங்க. ஜான் ஆரோக்கியசாமி இல்ல, புசி ஆனந்த் இல்ல, ஆதவர்ஜனா இல்ல, யாருமே இல்ல. விஜய் மட்டும் தனியா உட்கார்ந்து இருக்காரு. ஆனா தன்னுடைய அப்பாவுக்கு தெரியும் தன்னுடைய மகன் எந்த இடத்துல எப்போ எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு. உங்களை சினிமாவுல அறிமுகப்படுத்தினார். இந்த மூஞ்செல்லாம் ஹீரோ ஆகுமா அப்படின்னு கேட்ட டைரக்டர்கள் மத்தியில தானே ஒரு படம் சொந்தமா எடுத்து சினிமாவில் அறிமுகப்படுத்தி இன்னைக்கு டாப் மோஸ்ட் ஹீரோவா இருக்கார். உச்சத்துல இருக்கும் பொழுதே அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்ல வச்சது யாரு அப்படின்னா, அந்த அங்கீகாரம் உங்களுக்கு கொடுத்தது யாரு அப்படின்னா, உங்களுடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர். எஸ் ஏ சந்திரசேகரை தாம் பக்கத்துல வைத்துக் கொண்டிருந்தால் ஒரு அரசியல் ஆலோசகராகவோ, அப்பா தானே, வேற யாரு நீ உங்களுக்குன்னா அவரு வெளியாளா? அப்பா தானே, போய் ஈகோ விட்டுட்டு போங்க, அப்பா காலில் விழுங்க. அப்பா காலில் விழுந்து தன்னுடைய அப்பாவை அவரு கூட வச்சிருந்தார்னா இன்னைக்கு அவர் ஒரு அசைக்க முடியாத தலைவராக இருந்திருப்பாரு. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை இருந்து எப்படி வெளியே வரலாம், சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்ற ஆலோசனை அவர் இப்பவும் கொடுக்கறதுக்கு தயாரா தான் இருக்கிறார். ஆனா விஜய் அவர்கள் தன்னுடைய அப்பாவை போயிட்டு நாடல அப்படின்ற ஒரு பேச்சு இங்க இருக்கு. இப்ப விஜய்க்கு கோரிக்கை மேல கோரிக்கை வந்துட்டு இருக்கு. தன்னுடைய அப்பாவை ஆலோசகரா கூட வச்சுக்கிட்டா இவருக்கு பிரச்சனை இல்ல. இப்போ புசி ஆனந்த வெளியே தடுத்துங்க. புசி ஆனந்த் வேண்டவே வேண்டாம். புசி ஆனந்த வச்சுக்கிட்டு உங்களுக்கு தொல்லை தான். புசி ஆனந்த வெளியே அனுப்பிடுங்க. உங்க அப்பா எஸ் ஏ சந்திரசேகரனை கூட வச்சுக்கோங்க அப்படின்னு விஜய் அவர்களுக்கு கோரிக்கை மேல கோரிக்கை வந்துவிடுது. சொந்த நிர்வாகிகள் என்ன பண்றாங்கன்னா, புசி ஆனந்தோடைய அவருடைய செயல்முறைகளை விரும்பல அப்படின்னு தான் பல பேர் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வெளியேறி வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா புசி ஆனந்த் ரசிகர் மன்ற அப்படி இருக்கும் பொழுதே உள்ள வந்தாரு. உள்ள வந்து பி.டி. செல்வகுமார், எஸ் ஏ சந்திரசேகர் எல்லாரையும் ஓரம் கட்டினார். அதுக்கப்புறம் மக்கள் இயக்கமா மாறும் பொழுது தான் ஒரு பிராண்டா உருவாக்கினார். விஜய் வச்சு மக்கள் இயக்கத்துல அவரு அடுத்த கட்ட தலைவரா அவர் உருவாக்கினார். இவ்வளவு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சியில விஜய் வீட்டுல உணவு போட்டாங்க. எல்லா நிர்வாகிகளை கூப்பிட்டு என்ன பண்ணாங்க, சமபந்தி போட்டாங்க. அப்போ எல்லாருமே இவர் விஜய் இருக்கிறாரு, புசி ஆனந்த் இருக்கிறாரு. அந்த காணொலி இன்னைக்கும் யூடியூப் தளத்துல எல்லாம் இருக்கு. அப்போ இருக்கும்போது புசி ஆனந்த் காலில் விழுறாங்க, விஜய் காலில் விழல. அப்பவே புசி ஆனந்த விஜய் அவர்கள் கொஞ்சம் அடக்கி வாசிப்பா அப்படின்ற சொன்ன தகவல்லாம் இன்னமும் இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது புசி ஆனந்த் தமிழக வெற்றி கழகத்தை கொண்டு தன்னை வளர்த்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு முன்னாள் செய்தி தொடர்பாளர் ஜெகதீஸ்வரன் அவர் என்ன கருத்து முன்வைக்கிறார்? தமிழக வெற்றி கழகத்துல பயணித்தவர், ஜான் ஆரோக்கியசாமியோடு கூட நேரடியான தொடர்புல இருந்தார். அவரு இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, புசி ஆனந்த் எந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தை வச்சு சம்பாரிச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு சம்பாரிச்சுக்கிறாரு, தன்னை வளர்த்துக்கிறாரு, அவ்வளவுதான். பாண்டிச்சேரியில அவரு ஒரு எம்எல்ஏ, ஆனா தமிழ்நாட்டுல நீங்க கம்பேர் பண்ணும்போது ஒரு கவுன்சிலர் கூட அங்க எம்எல்ஏ அது அந்த ரேஞ்சில தான் ஒப்பிட முடியும். புசி ஆனந்த தமிழ்நாட்டுல நீங்க ஒரு வார்டு கவுன்சிலர் அதோட தான் ஒப்பிட முடியும். 3 தெருவுக்கு ஒரு எம்எல்ஏ அப்படின்னா எப்படி ஏற்ற முடியும் அப்படின்ற ரேஞ்சில எல்லாம். ஆனா விஜய் அவர்கள் இந்த கரூர் சம்பவத்திலிருந்து கொஞ்சம் தன்னை திருத்திக்கணும். அரசியல் விமர்சகர்கள், அரசியல் ஞானத்துல இருக்கிறவங்கள கொஞ்சம் கூட வச்சுக்கணும். ஜான் ஆரோக்கியசாமியோ, புசி ஆனந்தையோ, ஆதவர்ஜினாவையோ மட்டும் நம்பி நீங்க இங்க ஆட்சியை பிடிச்சிட முடியாது. தமிழக அரசியல்ல நீங்க கால் பதிக்க முடியாது. தன்னுடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகரை நீங்க கூட வச்சுக்கிட்டா சினிமா துறையில எப்படி நீங்க ஒரு உச்சபட்ச நடிகரா, தவிர்க்க முடியாத நடிகரா இருக்கிறீங்களோ அங்க உங்களை கொண்டு வந்து நிப்பாட்டுனது உங்க அப்பா தான். அதே அப்பா தன்னுடைய மகனை அரசியலும் கொண்டு வந்து நிப்பாட்டுவார் அப்படின்னு தான் எல்லாரும் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களுக்கு கோரிக்கை மேல கோரிக்கை வச்சிருக்காங்க. இப்பவும் நீங்க புசி ஆனந்த உள்ள சேர்த்துக்காதீங்க, வெளியே அனுப்புங்க, உங்க அப்பாவை உள்ள கொண்டு வந்து உங்களுடைய ஆலோசகரா வச்சுக்கோங்க அப்படின்ற கருத்தும் இங்க முன்வைக்கப்படுது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.